மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ், இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஹியூமர் கிளப்புக்கு இது எப்போவுமே சாத்தியம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் நான் இப்போது இங்கே இருக்கிற மேடை அது எனக்குரியதா அப்படின்னு தெரியல, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க. ஸோ அவர் சொன்னார் விவேக் அவர்களையும் தாண்டி ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் வருவேனான்னு தெரியாது. இன்றைக்கி நாள் என்னுடைய லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு நாள். அண்ட் இது ஒரு சாதனைன்னே நான் சொல்லலாம். இவங்களோடலாம் சேர்ந்து உட்காந்துருந்தேன் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த இடத்துல கூனி குறுகி தான் அப்படியே உட்காந்துருந்தேன், நம்மளாம் இங்கே உட்காரக்கூடாது அப்படின்னு. பட் வெளியில் போகும்போது அப்படி தைரியமாக நெஞ்சை நிமிர்த்திட்டு போவேன். நான் வந்து இவங்களோடலாம் உட்காந்துருந்தேன், ஹியூமர் கிளப்பில் இந்த 28th இயரில் பேசினேன் அப்படின்னு சொல்லி. பட் நான் என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். பட் எல்லோரும் பேசுகிறதையும் கேட்டதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல. இதெல்லாம் தாண்டி நம்மளாம் ஒன்றும் பேச போகிறதில்ல அப்படின்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் மனசில் இருக்கிறத ஜாலியாக பேசிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ராமச்சந்திரன் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், லக்கியஸ்ட் காம்பேரர் அப்படின்னு சொன்னதுக்காக. இப்போ தான் தெரியுது அவர் ப்ரோக்ராம் வந்து சியர் கேர்ள்ஸ்க்காக தான் பார்த்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி. இதில் வந்து அவர் சொல்லும்பொழுது கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து தான் பேர் வைப்பாராம். அதனால தான் அவருக்கு ராமச்சந்திரன் கரெக்டாக பேர் வச்சுருக்காங்களாம். ராமச்சந்திரன் பேர் வச்ச அவரே ஹன்சிகா மோட்வானி, காஜல் அகர்வால், விகாஸா அப்படிலாம் ஃபுல்லாக பொண்ணுங்க, ஹீரோயின்ஸ் பற்றி மட்டும்தான். நல்ல வேளை கடவுள் கிருஷ்ணர்னு பேர் வச்சுருந்தாருன்னா அவர் என்ன பேசியிருப்பார்னு எனக்கு இப்போ வரைக்கும் டவுட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி பேர் வைக்கிறது சரி, ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கேற்ற மாதிரி தான் பேர் இருக்கும் போல் அப்படின்னு யோசிச்சு நான் என் பேரை யோசிச்சு பார்த்தேன். சிவகார்த்திகேயன் அப்படின்னு வருது. சிவனுக்கு 2, கார்த்திகேயனுக்கு 2. ஸோ 4 டோட்டலாக லைஃப்பில் ஆட் ஆகுமா அப்படின்னா இது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அது சரி, நம்ம பரவாயில்ல 4 தான் அப்படின்ட்டு டக்குன்னு நான் ராஜா சாரை பார்த்தேன். அடடா, அவருக்கு பேர் ராஜான்னு வச்சிட்டாங்களே, இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு அடுத்து அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வேறு வந்தது. பட் சார் சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் ராஜாவாகவே இருங்க, மந்திரி ஆக வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆனும், இன்றைக்கி எனக்கு வந்து வருஷத்தில் ஒரு 2-3 ப்ரோக்ராம் தான் எங்கேயாவது வெளில கிடைக்கும். அது இன்றைக்கி ஒன்று கரெக்டாக கிடச்சிது. சேலத்துக்கு வாங்க, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, 50,000 தரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சொன்னேன் 2007 நான் முதலாக கலக்கப்போவது யார் ஜெயித்த உடனே நான் மக்கள்கிட்ட போய் பேசினேன். ஒரு பொது மேடை அப்படின்னா அது ஹியூமர் கிளப் மேடை தான். கிட்டத்தட்ட என் வீட்டில் நான் போய் எங்கள் அம்மாட்ட முத்தம் வாங்கினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக ஹியூமர் கிளப் மேடையில் நான் நின்று பேசினேன். அண்ட் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன், அதனால் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். நான் இழந்தது 50,000 ரூபாயாக இருக்கலாம். பட் இங்கே எனக்கு கிடச்சிருக்க சந்தோஷம் ஒரு 1,76,000 கோடி அடிச்ச மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கு எனக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மிமிக்ரி பண்ணலாமா, இல்லை நமக்கு தெரிஞ்சதை ஜாலியாக பேசலாமா அப்படின்லாம் யோசித்தேன். சரி, நமக்கு தெரிஞ்சது மிமிக்ரி, அதையே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நேரம் நான் எடுத்துப்பேனான்னு தெரில. பண்ணலாமா? உனக்கு தெரிஞ்சது அதானே, அதை பண்ணி தொலை அப்படின்னு சொல்கிறார் சார். தேங்க்யூ சார். ஸோ நான் மிமிக்ரி என்ன டாப்பிக்கில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ஓகே இங்கே இருக்கவங்களே வச்சு நம்ம இவங்கள வச்சு அப்படின்ற டாபிக் இல்லை, இங்கே பெரிய 2 அரசியல் தலைவர்கள் இருக்கும் பொழுது அதையும் சினிமாவை சம்மந்தப்படுத்தி ஒரு மிமிக்ரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர், வழக்கமாக எனக்கு வந்து ஒவ்வொரு நடிகரும் வராங்க அப்படின்றத தொகுத்து வழங்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. அது எனக்கு வந்து எப்போவுமே பிடித்தமான, மேபி நான் வந்து ஒருத்தர் ரோல் மாடலாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம், இங்கே இருக்கவங்களும் சொல்லலாம். சாலமன் பாப்பையா அவர்களை வந்து நான் தொகுப்பாளராக வச்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். நடுவில் கூட அவங்க சொன்னாங்க, எங்கள் பட்டிமன்றத்தில் கூட நான் சாலமன் பாப்பையா சார்ட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்து சியர் கேர்ள்ஸ்லாம் வைங்கன்னா அவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சியர் கேர்ள்ஸ் பட்டிமன்றத்திலேருந்து அவர் பேசியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அடுத்ததா பேச போறாருலே, வாங்கே ராஜா, அங்கிட்டு சியர் கேர்ள்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, எங்கனக்குள்ளே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க யோசிச்சு பார்த்தேன். ஸோ அவரை தொகுப்பாளராக வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன கோச்சிக்கிறேன், சாலமன் பாப்பையா தான் கோச்சிக்காருன்னு சொல்கிறீங்க. அவர்கிட்ட தனியாக நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். ஸோ அவர் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த போகிறார். டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ நடிகர்கள்லாம் அரசியலில் வந்து சாதிச்சுட்டு இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்களும் அரசியலுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அந்த வகையில் சாலமன் பாப்பையா அவர்கள் ஆரம்பிக்கிறார், கேட்கலாம். அன்பு பெரியோர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, எல்லாருக்கும் வணக்கம். யா அழகு பெண்களேன்னு சொன்ன உடனே கையை தட்டி இருக்கலாம், உங்களுக்கே நம்பிக்கை இல்லை போலே. ஆனால் பேரழகான ஆண்கள்னு சொன்ன உடனே எப்படி கையை தட்டுவாங்கன்னு பாருங்க. இதைத்தான் பெரியார் மூட நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காரு. சமமாக பேசிட்டோம், விட்டுருவோம். இப்போ இந்த மேடையிலே ஒவ்வொரு நடிகர்களாக வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்போம். முதல்ல வாங்க பிரகாஷ் ராஜ் தம்பி, நீங்கள் பேசுங்க. ஹாய் சலோ, ஐ லவ் யூடா, லவ் யூ. இவன் என்ன எனக்கு ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்கா, இவன் சரி வர மாட்டான் போல. ஆமாம் பிரகாஷ் ராஜ் தம்பி,
நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன செய்வீங்க? தனலட்சுமி இருக்கடி, தனலட்சுமிங்க சாமிடி, அதை முதல்ல கல்யாணம் பண்ணுவேன், அதான் ஃபர்ஸ்ட் செய்யற வேலை. அப்ப நீங்க வேற எதுவும் செய்ய வேணாம், நீங்க கிளம்பிக்கிங்க. அடுத்ததான் இன்னொருத்தர் வந்திருக்காரு, நல்ல பையன், சின்ன பையன். வாங்க சிம்பு தம்பி, நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வருவேங்க, வந்தேன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா, கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000 ரூபான்னு. நான் நிறைய பேர் அதை வாங்க வைப்பேன் சார், வாங்க வைப்பேன். எங்கேயா அவங்க அப்பன், அவரை கூப்பிடு, நான் அவர்கிட்ட நல்லா கேட்குறேன். இப்படியா பேச சொல்லி தர்றது? இவரை விட்டுருங்க. அடுத்ததா ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க நவரச நாயகன் கார்த்திக் தம்பி, நீங்க பேசுங்க. ஹாய் யூ ஹே என்ன போய் சொல்ல சொன்ன? என்ன என்ன சொல்லுவேன்? நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா வாயில இருக்க வெத்தலைய துப்பிட்டு சொல்லியா, ஒன்றும் விலங்கலை இல்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமே. நல்லா புரிஞ்சுது, நீங்க இப்படியே போய்க்கிங்க. அடுத்ததா ரகுவரன் தம்பி வந்திருக்காரு, வாங்க ரகுவரன் நீங்க பேசுங்க. அதுக்கு ஏன் ஆட்டோ ஓட்டுற? ஆட்டோ ஓட்டுற வேற எதனா? நினைச்சியா? என்ன பேசணும் சொல்லுங்க, பேசுறேன். ரகுவரன் தம்பி, நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? பாம்பு வச்சிருவேன், பாம்பு வச்சிருவேன். ஆண்டனி, மார்க் ஆண்டனி மியூசிக் போட்டுட்டு போறா, இவன் சரி வர மாட்டான். அடுத்த ஆளை கூப்பிடுவோம். வாங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் தம்பி, நீங்க பேசுங்க. இல்லைண்ணா, இப்பெல்லாம் நான் மேடையில பேசுறது இல்லைண்ணா, பிரச்சனை பண்றாங்கண்ணே. இங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டா, தைரியமா பேசுங்க. நீங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணா, ஒரு வாரம் லீவ் போட்டு ரேஸுக்கு போயிடுவேண்ணே. நல்லா சொன்னீங்க. ஆமா, ரேஸ்ல லாஸ்டா கலந்துக்கிட்டீங்களே, எத்தனாவதா வந்தீங்க? நான் 13ஆவதா வந்தேண்ணே. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? 11 பேர் தானே. அப்புறம் எப்படியா 13ஆவதா வந்த? பின்னாடி 12ஆவதா ஒரு பெட்ரோல் வண்டி வந்துச்சுண்ணே, தேவையில்லாம முந்தக்கூடாதுன்னு நான் அமைதியா பின்னாடியே வந்துட்டேனே. விட்டா இண்டிகேட்டர்லாம் போடுவார் போல இருக்கு, அதுவும் போட்டேண்ணே. ரைட் இண்டிகேட்டர் போட்டா யாருமே என்ன மதிக்கலண்ணே, முந்திட்டு போயிட்டாங்கண்ணே. இவங்களெல்லாம் பிடிச்சி கொடுக்கணுண்ணே. உங்களை முதல்ல பிடிச்சி கொடுக்கணும், நீங்க வேற ஏதாவது செய்யலாம்லே. சரி, அரசியலுக்கு வந்தா முதல்ல என்ன பேசுவீங்க? என் ஷாலு தெரியுமா? ஷாலு எவ்வளோ அழகா இருப்பா தெரியுமா? ஷாலு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம், நீங்க கிளம்பிக்கிங்க. இவர் இப்படி பேசிட்டாரு. அடுத்ததா இன்னொருத்தர் வந்திருக்காரு, வாங்க இளைய தளபதி விஜய், நீங்க பேசுங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும். கேட்கலீங்களே, கொஞ்சம் சத்தமா. என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிக பெருமக்களுக்கும், உங்க அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கவங்களுக்கும், பக்கத்து வீட்டில் குடியிருக்கவங்களுக்கும், எய்த்த வீட்டில் குடியிருக்கோம், அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் முதலமைச்சர் ஆயிட்டேன்னா இந்த பஸ்ல இருக்கிற திருக்குறள்லாம் எடுத்துட்டு என்னோட பஞ்ச் டைலாக்ஸ் ஃபுல்லா வச்சிருவேங்கண்ணா. நல்லா சொன்னீங்க, நல்லா சொன்னீங்க. நீங்க அப்படியே கிளம்பிக்கிங்க. அடுத்ததா இன்னொருத்தர் வந்திருக்காரு, வாங்க இவர் ஜெயம் ரவி, சின்ன பையன். நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வந்து அரசியலுக்கு வந்தேன்னா ஆந்திராவில் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே நான் தமிழ்நாட்டில் பண்ணிடுவேன், அதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல். இதுலையுமா ரீமேக் பண்ணுவீங்க? சரி விடுங்க, யாரு சொல்ற பாதையிலே நீங்க நடப்பீங்க? நான் எப்பவுமே அண்ணா சொல்ற பாதையில தான் நான் நடப்பேன். ஆஹா, அருமை. பேரறிஞர் அண்ணா மேல அவ்வளவு மரியாதை. இல்லை, எங்க அண்ணா ஜெயம் ராஜா என்ன சொல்றாரோ அதை அப்படியே நான் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க அப்படியே கிளம்புங்க. இதுவும் சரியில்லை. இன்னொருத்தர் வர்றாரு இல்லை, வாங்க பத்மஸ்ரீ கமலஹாசன் சார், நீங்க வந்து பேசுங்க. நீங்க அரசியலுக்கு வந்தா என்ன பேசுவீங்க, என்ன செய்வீங்க? அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அருமையான விழா, அருமையான மேடை, அருமையான மக்கள், அருமையான ஆடியன்ஸும் கூட, அதெல்லாம் இருக்குன்னு சார். நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அருமையான விழா, அருமையான மேடை, அருமையான மைக், அருமையான, ரொம்ப நன்றி. நீங்களும் கிளம்பிருங்க. அடுத்ததா இன்னொருத்தர் வர போறாரு.
ஃபாரின்லேருந்து வர்றாரு நம்மால். வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நீங்கள் பேசுங்க. இங்கே வருகை தந்திருக்கா பெரியோர்களே, மேடையில் இருக்க பெரியோர்களே, என்னை வச்சு ஒரு 25 மூவிக்கு மேலே சில்வர் ஜூப்ளி கொடுத்த என் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு SP முத்துராமன் அவர்களே, மற்றும் என்னை வாழ வைத்த தெய்வங்களாகிய ரசிக பெருமக்களே, எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அது சொன்னாங்க சும்மா ரஜினிக்கு வந்து அப்படி உடம்பு சரியில்லை, அவர் சிங்கப்பூர் போயிருக்காரு, அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படி சொல்லி, கண்ணா நான் யானை இல்லை குதிரை, அப்படி சும்மா சட்டுன்னு எழுந்து வருவேன். அண்ட் எப்படிடா ரஜினியால் எப்படி திரும்ப வர முடியுது அப்படின்னு கேட்டா, கண்ணா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்கள் அன்பு, இந்த தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் இருக்க வரைக்கும் இந்த ரஜினியை அந்த இயற்கையாலையும் டச் பண்ண முடியாது, அதை தைரியமாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ஹியூமர் கிளப் ஃபங்க்ஷன் இது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் இல்லை. இந்த காலத்தில் நாமெல்லாம் சிரிக்கிறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோம். பட் எல்லாரும் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கிளப், ஒரு இடம், அதுக்காக மெம்பர்ஸ். அண்ட் இது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை, செய்கிற எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஃபென்டாஸ்டிக். நம்ம எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கோம். அண்ட் இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல. நீங்கள் இன்னும் நிறையா சிரிக்கணும், அண்ட் உங்கள் வாழ்க்கையில் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்களும் நான் பண்ணுவேன் உங்கள் ஆசைகளோட. ஸோ நீங்கள் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி அந்த திருவண்ணாமலேஸ்வரர் ஆண்டவனை வேண்டி விரும்பி விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஸோ அதோட நான் எனக்கு தெரிஞ்ச மிமிக்ரியை நான் முடிச்சுக்கிறேன். ஹோப் நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பயங்கர பதட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் கமல் சார் மாதிரி பேசும்போதெல்லாம் கீழேருந்து முத்துராம் சார் முறைச்சிக்கிட்டே இருந்தார், நீ வெளியே வாடி ஒன்று. ஸோ அடுத்த ஹியூமர் கிளப் அது வரைக்கும் இருப்பேனான்னு தெரில. ஸோ அதனால் நான் இப்போ என்னோட இப்போ சிரிஸ்டார் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. அண்ட் இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். பட் நான் எப்பவும் ஆசைப்படுறது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி 4 வருஷம் கழித்து இந்த மேடைக்கு வந்திருக்கேன். அண்ட் நான் எப்போவுமே ஒவ்வொரு வருஷமும் இங்கே வரணும், உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பேன். பட் வந்தால் எனக்கு தெரியும் என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ டேலண்டடாக நிறையா ஹியூமர்லாம் பண்ணும்பொழுது நம்ம ஒன்றுமே பண்ணலன்றது திருப்பி திருப்பி தோணிகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் வளர்றேன் வழக்கம் போல், அது பரவாயில்ல, விட்டுடலாம். அது பதட்டத்தில் வளர்றது தான், ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்றதில்ல. அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் உங்களுக்காக பேசி காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து சினிமா சம்மந்தப்பட்டவர் கிடையாது. பட் இவரை வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னா இவர் தான் சொல்லுவாங்க. யார்? சத்தம் கேட்கலையே. ஓகே, சச்சின் டெண்டுல்கரை இந்த ஸ்டேஜுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். கூட்டிகிட்டு வரலாமா? வேணான்னு சொன்னால் மட்டும் விட்டுருவா போகிறேன் அப்படின்னு கேட்குது, புரியுது. ஸோ சச்சின் டெண்டுல்கர்ட்ட வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன் அவரை வழக்கம் போல். பட் எனக்கு தெரிஞ்சது தமிழ் தான், அவருக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். அதில் நடக்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். ஸோ சச்சின் டெண்டுல்கர் இந்த ஸ்டேஜில் இருக்க, நான் என்னோட இன்டர்வியூ ஆரம்பிக்கிறேன். வணக்கம் சச்சின் சார், நீங்கள் வந்து 1 டே இன்டர்நேஷ்னல்ஸில் 200 ரன்ஸ் அடிச்சிருக்கீங்க, யாருமே செய்யாத ஒரு சாதனை. இதை நீங்கள் எப்படி செஞ்சீங்க? Yeah, well, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out. And actually, the ball was coming onto the bat quite nicely, and the track was flat, and finally I made it. நல்லா சொன்னீங்க சச்சின் சார். அண்ட் 200 அடிச்சது இருக்கட்டும், இந்தியா வேர்ல்ட் கப் வாங்கியிருக்கு. இது ஒரு டீமாக, ஒரு இந்தியன் டீமாக எப்படி இது சாதிச்சிங்க, இதை பற்றி சொல்ல முடியுமா? Yeah, well, there were 7 guys around us and trying to disturb our concentration and get us out. And actually குழப்பமா இருக்கே அப்படின்ட்டு, சரி வேற ஏதாவது கேட்கலாம். நம்ம சச்சின் தானே, எது கிரிக்கெட் பற்றி கேட்க, நிறைய பேசுறாரு 20 வருஷமா அப்படின்ட்டு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்போம், யாருக்குமே தெரியாது அப்படின்னு. சச்சின் சார், உங்களுக்கு ஏன் லேட்டாக குழந்தை பிறந்துச்சு? Yeah, well, there were 7 guys around me trying to disturb my concentration and get me out. And actually அதுக்கு மேலே வேணாம் சார் எதுவும் அப்படின்னு நாங்கள் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி அவர் நான் பாம்பேக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம். அண்டு இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும், என்ன பேசுகிறதுனே தெரியாமல் வந்து பேசுவாங்க. அது சச்சின் சார்னு சொன்னது நான் தான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் இந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கேன். ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். அண்ட் அடிக்கடி நான் ஒழுங்காக உட்காந்து இதெல்லாம் கவனிக்கிறேன்னா நல்ல கண்ணு சார் திரும்பி பார்த்துருந்தார். டேய் கவனிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி, ஓகே சார் நான் அமைதியாக கவனிக்கிறேன் அப்படின்னு. நான் எப்படியாவது அந்த 2 லைன் அந்த ராமச்சந்திரன் சாரோட பஞ்ச் டைலாக் நான் மனப்பாடம் பண்ணேன். அது வந்து என்ன சார் ஆரம்பிக்குமே, பொக்கல் மிக்கவர், கரெக்டா சார்? பொக்கம், இப்போ தெரியுது ஏன் ஃபெயில் ஆயிருப்பான் அப்படின்னு அவரே நினச்சிக்கிறார். பொக்கம் மிக்கவர். பட் அந்த 2 லைனுக்கு மேலே எங்களால் மனப்பாடம் பண்ண முடியல சார். நீங்கள் வந்து திரு ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தால் நாங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்திருப்போம், சொல்கிறதெல்லாம் கேட்டிருப்போம். நீங்கள் ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன்றதுனால நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கல.
அது பழகி போன விஷயம் இல்லையா. நானாவது பரவாயில்ல, இந்த அங்கே ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரு இங்கே தான், இந்த 4வது வரிசையில். அவரை பார்க்குறேன் எப்படி சரிஞ்சு அரங்கமே அதிருது, அவர் மட்டும். அதனால நானும் எப்படியா சார் நீங்கள் ப்ரொஃபஸர்னு சொல்லாதீங்க சார் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னா எப்படியாவது சொல்லலான்னு பார்த்தேன். எல்லா ப்ரொஃபஸரையும் ஞாபகப்படுத்திட்டு போயிட்டாரு. அண்ட் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி நானும் இன்னும் நிறைய பேரோட பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இலகணேசன் சார் நான் சொல்லி ஆகணும், திருச்சியில் ஒரு மீட்டிங்கில் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நான் வாஜ்பாய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நீங்கள் வந்து அதை மொழிபெயர்த்துட்டு இருந்தீங்க சார் வாஜ்பாய் அவர்களுடைய பேச்சை. அப்போ நான் கேட்டேன் அம்மாட்ட, அம்மா வாஜ்பாய் அவர்கள் மட்டும் ஹிந்தியில் பேசுகிறார், இந்த அங்கிளுக்கு ஹிந்தியே தெரிலம்மா, அதையே தமிழ்லேயே சொல்லிகிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் அன்னைக்கு இதை நான் சொல்லியிருந்தேன், எங்கள் அம்மா நறுக்குன்னு கொட்டியிருப்பாங்க, அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் நான். அண்ட் இன்னைக்கு அவங்களோடலாம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இன்றைக்கி போய் நான் அம்மாட்ட திரும்ப சொல்லுவேன், சொன்னால் நம்ப மாட்டாங்க, அது உண்மை தான், அது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இவ்வளோ பேரோட நான் உட்காந்துருக்கேன். ஆமாம் உனக்கு எப்போவுமே இப்படி அதை நான் போய் சொல்லிக்கிட்டே சின்ன வயசுலேருந்து சனியனை போய் தின்னு முதல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக அது மாதிரி கல்யாண மாலை மோகன் சார் அவர் நான் நிறைய டிவி ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்படுவேன், அதை ஒரு காலேஜ் படிக்கிற டைமில் எனக்கு வந்து மோகன் சார் தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, யாருக்குமே நான் பதிலே சொல்ல. ஏன்னு இன்னைக்கு நான் சொல்லிடுறேன், ஏன்னா ஏதாவது ஒரு சண்டைனா நான் மோகன் சார் வரட்டும் ஒரு நாளைக்கு கேட்குறேன் அவரை அப்படின்னு சொல்லான்ற ஒரு ஆசை. நமக்கு வந்து தாய் மாமா பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, அது மதுரை வேற, நம்ம ஏதாவது கேட்கவா முடியும்? பொதுவாக ஹஸ்பண்ட்லாம் அதட்டினா உட்காந்துக்குவாங்க, நம்ம அதட்டாமலே உட்காந்துக்கிறது, சிரிச்சாலே அமைதி. இங்கே இருக்கேன் நான் படுத்துட்டேனேம்மா, நான் தரையில் தான் இருப்பேன் எப்போவுமே, இங்கே கீழே பார்த்து தான் பேசுவேன் வீட்டுக்காரம்மா, எந்திரிங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பணிவாக இருந்துக்குவேன், அந்த மாதிரி ஒரு மனிதர். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் ராஜா சார், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணான்றதுக்காக விட்டுற முடியுமா, சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த மேடையில் நான் ஃபஸ்ட்டு வந்து உட்காரும்போது இங்கே நமக்கு உட்கார்றதுக்கு தகுதியே இல்லையே அப்படின்னு யோசிச்சு, என்ன தகுதி தான் இருக்குன்னு பார்த்தா ராஜா சார் மாதிரி நானும் ஒல்லியாக இருக்கேன், அந்த ஒரே ஒரு தகுதி மட்டும்தான். வேற இல்லை, அவர் வச்சிருக்க மாதிரி புலிகேசி மீசையும் நமக்கு வரல, அந்த தகுதியோடு தான் உட்காந்தேன். அண்ட் எப்போ டிவியில் பார்த்தாலும் அந்த கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குமோ அதை வச்சு ஆடியன்ஸை ரீச் பண்ணக்கூடிய நான் என்னைக்காவது மேடையில் ஏறினேன்னா இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனோ அதை எப்படி ஒரு மேடையில் ஒரு பேச்சாளராக டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அந்த வகையில் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கன்னு சொல்லலாம் சார். எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே நீங்கள் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒருத்தர், என்னுடைய சில வருடங்களாக தான் நான் அவரை பார்த்துட்ருக்கேன், ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துட்ருக்கேன். இப்போ கூட பக்கத்தில் பார்க்கும்போது எளிமை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பேர் கிட்ட வந்து பார்க்க போகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் வந்து ரேடோ வாட்சலாம், அது விடுங்க, அது மாமனார் வீட்டில் சீதனமாக கொடுத்தது, அதெல்லாம் கட்டிட்டு ஒரு பந்தா வந்துட்டுருக்கோம். பட் அவருக்கு அதெல்லாம் எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது. எளிமை அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நாங்கள் அரசியல் வந்து எதுக்குப்பா அதெல்லாம் நம்ம படித்தோமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி அரசியலை நையாண்டி பண்ணுற நிறைய இளைஞர்களுக்கு ஒரு கொட்டு வைக்கலாம் அப்படின்னா அது நல்லகண்ணு சாரோட கையால் கொட்டு வைக்கலாம். அண்ட் அவரோட இவ்வளவு நேரம் உட்கார்ந்த ஒவ்வொரு செகண்டுமே யோசிச்சது என்னென்னா, லைஃபுக்கு தேவையானதை ஒரு கட்டத்தில் சம்பாரித்து வச்சுட்டு இந்த அரசியலில் நானும் இறங்குவேன், அது மந்திரி பதவி இல்லை ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லை, நல்லகண்ணு சார் மாதிரி ஒரு அரசியல்வாதி இருந்த இடத்துல நானும் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறதுக்காகவே ஒரு நாள் நானும் அரசியலில் இறங்கணும் அப்படின்ற ஆசையை கிளப்பி இருக்கிறவர். அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேருக்கு. அவரை பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் இன்னமும் நம்மளுடைய இந்திய அரசியல் வந்து உலகத்துக்கே சவால் விட்டுட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவோ ஊழல்கள், எவ்வளவோ கரைகள், அதை எல்லாத்தையும் மீறி இந்த மாதிரி எங்களுக்கு தலைவர்கள் இருக்காங்க. நாங்கள் காந்தி, காமராஜர், அண்ணா இவங்களை மட்டும்தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எங்களுக்கு நல்லகண்ணு சார்னு ஒரு அருமையான தலைவரும் இருக்கார். இவரையும் நாங்கள் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக சொல்லுவோம் எங்களுடைய அடுத்து வர தலைமுறைக்கு. அண்ட் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னுடைய குழந்தைக்கு, நான் வந்து அவங்களோட உட்காந்துருந்தேன், அவங்க எனக்கு வந்து ரோல் மாடல், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மக்கள், இவங்களெல்லாம் நான் ஈஸியாக சந்திச்சிட முடியுமா அப்படின்னு தெரியாது. பட் இந்த ஹியூமர் கிளப், இவ்வளவு பெரிய மக்கள் அண்ட் சேகரன் சார், இங்கே இருக்கிற எல்லாரும் இதை சாத்தியமாகி கொடுத்துருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இதுக்கு நன்றின்னு சொன்னால் அது ஒரு சாதாரண வார்த்தை. அண்ட் இதுக்கு நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன்.
இப்போ ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க இந்த கௌரவத்தை தக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கணும், மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான். மேக்ஸிமம் சிரிக்க வைக்கணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். பட் எனக்கு வேறு இடம் கிடையாது, இவ்வளோ பேரை நான் பார்க்கவும் முடியாது போய் இதெல்லாம் சொல்கிறதுக்காக. என்றைக்குமே இந்த நாளையும் இந்த மக்களையும் நான் மறக்க மாட்டேன். அண்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் கண்டிப்பாக அடுத்து இன்னும் நிறையா சிரிக்க வைப்பேன் வாய்ப்பில். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய வணக்கம்.